ஓகே தான். என்ன இன்னும் கொஞ்சம் அது இல்லாம பிரியா பவானி சங்கர் வராங்க. அவங்க அழகா ஒரு கஜ்ஜாயிட போட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா சும்மா ஒரு கஜ்ஜாயிட போட்டு வந்து ப்ரொடியூசர் ஒரு கதை சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கடைசியில அவங்க ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாரு. மாமா மாமா நான் உங்களை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது ரொம்ப என்னடா இது, எதுக்கு நாங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் யாருமே தெரியாத ஒரு ஆளை வந்து ப்ரொடியூசர்ன்றாலே, ப்ரொடியூசர் மாமான்றாலே, கடைசியில உங்க உங்க பொண்ண நானு அப்படிங்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப நெஞ்சு பதட்டமாயி போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நடிகர்களை வந்து நடிகரா மட்டும் பார்க்கணும். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி பண்ண வேண்டாம். இப்ப நம்ம ஒரு நடிகருக்காக மாலை வாங்குறது, மாலை சேம் பண்றது எல்லாமே பண்ணுவோம். இப்ப மாலை பானை சேம் பண்ணவங்களாம் கை கால் ஒன்று உடஞ்சவங்களா இருக்கான். அதுல நானும் ஒருத்தனா இருந்தாலும் அவனுக்கு நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து கேள்வியா கேட்டிருக்காரு MS பாஸ்கர் சார். நல்லா இருந்துச்சு ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரே ஃபிலிம் பார்க்க ஒரே ஸ்டோரியா இல்லாம 3 வெரைட்டி ஸ்டோரியா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருச்சு. ஆர்ட்ஸ் பார்ட் 2 பாத்துறீங்க எப்படி தெரியுது? உண்மையிலேயே ஆர்ட்ஸ் பார்ட் ரொம்ப டூ மச்சா தான் இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கும்போது சில கொஞ்சம் கொஞ்சம் தோக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பார்ட் 2ல வந்து ஒரு நல்ல மெசேஜ், ஒரு சிந்தனை உள்ள விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஒரு 3 கதையா போகுது. ஒரு பக்கம் டைம் டிராவல் மாதிரி லவ் போர்ஷன், அந்த அஸ்வின் வந்து அதை லவ் பண்றாரு. ஒரு பக்கம் MS பாஸ்கர் நடிகர்களை வந்து நடிகரா மட்டும் பார்க்கணும். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி பண்ண வேண்டாம். இப்ப நம்ம ஒரு நடிகருக்காக மாலை வாங்குறது, மாலை சேம் பண்றது எல்லாமே பண்ணுவோம். இப்ப மாலை பானை செம்மனவங்களாம் கை கால் ஒன்று உடஞ்சவங்களா இருக்கான். அதுல நானும் ஒருத்தனா இருந்தாலும் அவனுக்கு நமக்காக ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து கேள்வியா கேட்டிருக்காரு MS பாஸ்கர் சார். ஆனா அவர் பேச டைலாக்லாம் இந்த ஆளு என்ன தட்டாண்டா அந்த ஆளு டிவியில் உட்காந்து அப்படின்னு நினைக்க வேண்டியது. ஏன்னா அந்த ஆளு பக்கத்துல நம்மளே குத்துறோம். ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம். அப்படிங்கும் போது நடிகர்கள் எதையுமே பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. எதா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு பண்ணுங்க அப்படின்றாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நம்ம தம்பி ரமேஷ் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பேசிட்டு வெளிநாட்டில் படிக்க வச்சு நம்ம நாட்டுக்கு வரும்போது தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு வரும்போது ஒரு அரைகுறைமா வரும்போது எப்படிலாம் இருக்கும் அவரோட மைண்ட் அப்படிங்கும் போது அது ரொம்ப வேதனையோட ஒரு அப்பாவோட வழியை சொல்லியிருக்காங்க. ஒரு 3 கதையா போறதால வந்து எதுவுமே அதனால கொஞ்சம் பண்ணாலும் ஓகே, ஒன் டைம் ஆச்சு. பார்ட் 3க்கு லீட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஆனா பார்ட் 3 எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ட் 2 ஓகே தான். என்ன இன்னும் கொஞ்சம் அது இல்லாம பிரியா பவானி சங்கர் வராங்க. அவங்க அழகா ஒரு கஜ்ஜாயிட போட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா சும்மா ஒரு கஜ்ஜாயிட போட்டு வந்து ப்ரொடியூசர் ஒரு கதை சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கடைசியில அவங்க ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாரு. மாமா நான் உங்களை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது ரொம்ப என்னடா இது, எதுக்கு நாங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் யாருமே தெரியாத ஒரு ஆளை வந்து ப்ரொடியூசர் மாமான்றாலே, கடைசியில உங்க பொண்ண நானு அப்படிங்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப நெஞ்சு பதட்டமாயி போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2 ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல படம். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணி எடுத்த படம். ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது, உங்களுக்கு தெரியும். இதுல அதனால தான் இந்த படம் செகண்ட் அந்த அளவுக்கு போல கூட்டம் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் கூட்டம் வரலன்றாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு ஜென்சி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கல நீங்க எந்த படமா இருந்தாலும் பப்ளிசிட்டின்னு ஒண்ணு வேணும். பொதுவா வந்து ஒரு விஷயத்த வந்து வெளியில சொன்னாதான் நம்ம இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு கடையை போட்டாலும் ஒரு 4 பேருக்கு தெரியணும், இந்த கடை போட்டிருக்கேன்டா, இந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்குண்டா, இட்லி கிடைக்கும், எல்லாமே தக்காளி அப்படிங்கும் போது நீ வந்து வெளியே தெரியணும். தெரியாமே வந்து பொட்டிக்குள்ளேயே பாம்பு மாதிரி இருந்துக்கின்னு டக்குனு படம் எடுத்தா எப்படி பாம்பு படம் எடுத்தாலும் உடச்சு தான் ஒத்துவோம். இந்த படம் வந்திருக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பார்த்த ஒருத்தர் என்ன மட்டும் தான் படம் எடுத்தது எனக்கு தெரியும். ஓ படம் வந்திருக்காரு. சில பேருக்குள்ள தெரியாது இந்த படம் வந்திருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள மெசேஜ், நல்ல ஒரு உங்க ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? 10 ஒரு 7.5 கொடுக்கலாம் சார். பிரியா பவானி சங்கருக்காக. ஏன்னா அவங்க ரொம்ப கியூட்டா அப்படி ஜாக்கெட்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே கட்டினா நல்லா இருந்தது பாக்க. மேம் ஆர்ட்ஸ் பார்ட் 2 எப்படி வந்து? நல்லா இருந்துச்சு ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரே ஃபிலிம் பார்க்க ஒரே ஸ்டோரியா இல்லாம 3 வெரைட்டி ஸ்டோரியா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருச்சு. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டினியூட்டி ஆகுதா இல்ல? சாரி, நான் பார்ட் 1 பார்க்கல. ஐம் சாரி. பார்ட் 3க்கு லீட் கொடுக்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெயிட் பண்ணலாம். உங்க ரேட்டிங் ஓவரால் எவ்வளவு தருவீங்க? 5 out of 4 தருவேன். எனக்கு பிடிச்சி. தேங்க் யூ. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, புதுசா இருந்தது, பார்க்க நல்லா காமெடியா. பார்ட் 3 நல்லா இருக்கும், வெயிட் பண்றோம் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் நான் பாக்கல, செகண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். செகண்ட் வந்து அதாவது செகண்ட் பார்ட் இப்பதான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனா நான் பார்த்தது வந்து செகண்ட் தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கு, நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. தேர்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்களா? புரியல. தேர்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்களா? ஆமா, லீட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். தேர்ட் உங்க ரேட்டிங் ஓவரால் 5க்கு 4 கொடு. நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. தேர்ட் பார்ட்டி லீட் கொடுத்துருக்காங்களா?
உங்க ரேட்டிங் எவ்வளவு இருக்கு? ஹாட்ஸ்பாட் எப்படி சார் இருக்கு? நல்லா காமெடியா இருக்கு. 3வது பார்ட் வேற வருதான்.